நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் நிறைய யூடியூப் சேனல் நான் பார்த்த வரைக்கும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா அது கெட்ட கடன். நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு கெட்ட கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிகமாக கடன் வச்சுருந்தாதான் நம்மளால் பணக்காரனாக முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஈவன் நீங்கள் இந்த உலகத்திலே பணக்காரனை யாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இலான் மஸ்க், டாட்டா, பிர்லா, அப்படி இல்லாட்டி அம்பானி, அத்தானி, ஈவன் நம்ம அண்ணாச்சி எடுத்துக்கிட்டேன்னா கூட எக்கச்சக்க கோடி கணக்கில் கடன் வச்சுருப்பாங்க. ஈவன் நீங்கள் இலான் மஸ்க் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு அசால்ட்டாக கடன் வச்சுருப்பாங்க. பட் அவங்களுக்கு அதிகமாக கடனும் இருக்கும், ஆனா அவங்க ரிச்சாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க அதிக கடன் வாங்கினாதான் ரிச் ஆக முடியுமா, அப்படி இல்லாட்டி கடன் வாங்கி அவங்க எப்படி ரிச்சா இருக்காங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்னா பர்சனலா கடன் வாங்கினாலும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணி இவங்க ரிச்சா இருக்காங்க, அதோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறதையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். அண்ட் யாருமே சொல்லாத ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் நான் நம்புறேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன நான் டீடைலா சொல்றேன். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், இதை நம்ம எப்படிலாம் இந்த கடனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா டீடைல்டா பார்ப்போம். அண்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மணி இஸ் டெட். என்னதுரா அப்படின்னா, பணமே கடன் தான். புரியல, நான் சொல்றேன். அதாவது இந்த பணம் நம்ம எக்கானமிக்குள்ள சர்க்குலேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது நம்ம கைக்கு இப்போ எப்படி வந்துச்சு நீங்கள் யோசிங்க கொஞ்சம். இப்போ நம்ம கைக்கு வந்து என்ன பேங்க்காரங்களாம் வந்து எடுத்தோம், எந்த பத்தப்படி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? கிடையாது. நம்ம கைக்கு வர்றப்பயே அது கடனாக தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை மணி இஸ் டெட்னு சொல்லுவாங்க. புரியலன்னா ஒன்றும் இல்லை, நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ வந்து சக்தி பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் போய் பணத்தை எப்படி மக்கள்கிட்ட ரீச் பண்ணுவேன்? நான் இப்போ போய் மக்கள்கிட்ட பணத்தை கொடுக்கணும். இப்போ நான் எப்படி ரீச் பண்ணுவேன்னா, யார்கிட்ட பெஸ்ட் ரேங்க் கார்டு இருக்கோ அவங்க கிட்ட போய் நான் பணத்தை கொடுப்பேன். என்னது ரேங்க் கார்டா? ஒன்றும் இல்லை. ரேங்க் கார்டுனா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு நல்லா படிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து படிக்கிறவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் போடுவாங்க. அவன் எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்லபடியாக ரேங்க் எடுத்திருப்பான், நல்லா படித்து நல்லா எழுதியிருப்பான். நல்ல ரேங்க் எடுத்திருக்கிறதுனால அவனுக்கு நல்ல வித காலேஜஸ் கிடைக்கும் அண்ட் ஜாபும் ஈஸியாக பிளேஸ் ஆகும். அதை மாதிரி இங்கே ஃபைனான்ஸ் வேர்ல்டுக்குள்ளே வந்துக்கிட்டீங்க, நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல ரேங்க் எடுக்கணும்னா நீங்கள் நல்ல வித தொழில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நல்லபடியாக ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் இருந்தீங்க, லாபகரமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் லோன் தர ரெடியாக இருக்கும். அதை தான் நான் வந்து ரேங்க்னு சொன்னேன், ரேங்க் கார்டுன்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருந்தீங்க ஆர் ஜாப் பண்ணி கூட கரெக்டாக நீங்கள் ஜாப் பண்ணி சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேங்க் எந்த வித இது இல்லாமல் லோன் தர ரெடியாக இருப்பாங்க. ஓகேவா? அந்த இடத்துல அவங்க கிட்ட கேஷே இல்லாட்டாலும் மணியை கிரியேட் பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கு அப்போ அச்சடிப்பாங்களான்னு கேட்டால் எஸ், அச்சடிக்க அவங்களுக்கு எல்லா பவரும் உண்டு. அதை பற்றி டீட்டெயிலாக மணி ஸ்கேம் அப்படின்னு சொல்லி, ஸ்கேமா இல்லையான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் சிம்பிளாக சொல்லணும்னா, மணியை அவங்க எந்த வித இது இல்லாமல் அச்சடிச்சு உங்ககிட்ட அதை கடனாக தருவாங்க. அதுக்கு ரிட்டனாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்களோ அதோட சேர்த்து வட்டியோட சேர்த்து நீங்கள் கொடுக்க போறீங்க ப்ராஃபிட்டபிள் ஆனதுக்கப்புறம். ஓகேவா? சரி, இதுக்கும் மணி இஸ் டெட்டுக்கும் பணக்காரனாகிறதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்ட பணக்காரங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சேர்த்து வச்சு பொறுமையா போலாங்கிற கான்செப்டுக்குலாம் போகாம மேக்சிமம் லோனை அக்யூமுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட ரேங்க் கார்டை பெட்டரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே, அவங்களோட பிசினஸை ப்ராஃபிட்டபுளா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே, அவங்களோட ரேங்க் கார்டை பெஸ்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே, முடிஞ்ச அளவுக்கு லோனை அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு. ஓகேவா? ரெண்டாவது, மணி இஸ் டைம். இது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, பட் இது என்னோட பெர்செப்ஷன். பணங்கிறது டைம் தான். ஆக்சுவலா டெட்டுன்னு சொன்னியடா பின்ன டைமுங்கிற அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறீங்க. இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா நீங்க நடந்து போனீங்க அப்படின்னால் அந்த இடத்துல நீங்க ஒரு 2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு 2 மணி நேரம் எந்தவித பணமும் செலவு பண்ணாம நீங்க நேரத்தை செலவு பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சு இந்த இடத்துல இருந்து திரும்ப அந்த 10 கிலோமீட்டர் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போனீங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய் வச்சதுக்கு நீங்க ஒரு ½ அன் ஹவர்ல போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ½ அன் ஹவர் டு 1 ஹவர். ஓகேவா? நீங்க எப்படி போவீங்க? ஒரு 1 லட்சம் ரூபா வச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பைக் வாங்கிடுவீங்க. அந்த பைக்கை வச்சு
நீங்கள் ஒரு ½ hour to 1 hour ரீச் ஆயிருவீங்க. உங்களுக்கு ஒரு 1 hour மிச்சமாகுது. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 20 minutesலையும் இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகமாகவும் போயிடுவீங்க, ப்ளஸ் கம்ஃபர்டபுளாகவும் போயிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக மணியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. டைம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட பணக்காரங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு இந்த சேர்த்து வச்சு பண்ணுற கான்செப்டே பிடிக்காது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ரிஸ்க் எடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவர், அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் 10 லட்ச ரூபா நான் ஜாபுக்கு போகிறேன்ப்பா, போயிட்டு நான் வந்து 10 லட்ச ரூபா நான் ஒரு 5 வருஷம் சேர்த்து வைக்கேன், அதுக்கப்புறம் நான் தொழிலுக்கு வரேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா, அந்த மைண்ட் செட்க்கு அப்படியே ஆப்போசிட்டா, இல்லை எனக்கு இந்த 5 வருஷம் தான் ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? ஸோ நான் அதுக்கு முன்னாடியே நான் லோன் வாங்கி நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் அந்த இடத்துல தொழில் பண்ணி நான் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக ப்ராஃபிட்டபுளாக இருப்பேன்னு சொல்லி இவங்களோட அந்த பணக்காரங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே மேக்ஸிமம் வேகமாக லோன் பர்ச்சேஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற தாட் ப்ராசஸில் இருப்பாங்களே தவிர்த்து இந்த சேர்த்து வச்சு போகணுங்கிற தாட் ப்ராசஸில் இருக்க மாட்டாங்க. தேர்ட் ஒன், குட் டெட் வெர்சஸ் பேட் டெட். இது நல்ல கடன் கெட்ட கடன். ஓகே, நல்ல கடன்னா என்ன? உங்களுக்கு எது பணத்தை உங்க வட்டியையும் மீறி பிரின்சிபல் அமௌண்ட்டையும் மீறி தருதோ அது நல்ல கடன். ஒருவேளை கெட்ட கடன் ஆச்சுன்னா அதையும் மீறி கொடுக்காம, அதை இப்போ வட்டி வருது அசல் வருதுன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு எந்தவித பணமும் மேக் பண்ணி தராம இருக்குது கெட்ட கடன். சிம்பிள். ஆனா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய யூடியூப் சேனல் நான் பார்த்த வரைக்கும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னா அது கெட்ட கடன். நீங்க மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐபோன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு கெட்ட கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இன்கேஸ் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்த கார் வாங்குறீங்க, இன்கேஸ் அது ஒரு டாக்ஸி டிரைவர் வாங்கியிருந்தாருன்னா அது கெட்ட கடன் கிடையாது. ஏன்னா அவரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஒரு 5 லட்சம் 10 லட்ச ரூபா காருக்கு டியூ கட்டுறாரு அப்படின்னா அவர் 40,000 ரூபாய் ஓட்டி சம்பாதிப்பார். அப்போ அந்த இடத்துல 20,000 ரூபாய் ப்ராஃபிட்டபுளா தான் இருக்காரு. ஸோ அவருக்கு எந்த விதத்திலையும் இது வந்து ஒரு அசெட்டா தான் ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கடன் வாங்கி நீங்க பணக்காரனா போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நமக்கு மணி ஜென்ரேட் பண்ற மாதிரி இருந்ததா மட்டும் அதுக்கு அந்த சைடு போங்க. உதாரணத்துக்கு ஐபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்போ உதாரணத்துக்கு நான்லாம் ஐபோன்ல தான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ மேபி ஃபியூச்சர்ல ஒரு யூடியூப்ல நல்ல வித ப்ராக்ரஸ் இருந்து அது மணி ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா எனக்கு ஐபோனே ஒரு அசெட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ எதுக்காக நீங்க கடன் வாங்குறீங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்க. அதுக்குன்னு நான் லோன் வாங்கி கார் வாங்கவே கூடாது, அதாவது டாக்ஸி ஓட்டுறவங்க கூட தான் கார் வாங்கணுமா லோன் போட்டு நாங்களாம் வாங்கவே கூடாதான்னு அப்படி சொல்ல வரல நான். எதுக்குன்னு நீங்கள் கிளியர் கட்டான விஷனோட வாங்குங்க. ஓகேவா? ஓகே, ஃபோர்த்து, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். டெட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது கடன் வந்து வெறும் கடன் கிடையாது, அது ஒரு கடமையும் வாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கடனை அக்வயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்த்தா போதும். ஆனால் 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடி நீங்கள் கடன் வாங்க அதை நீங்கள் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் திரும்ப ரீபே பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது இல்லாமல் போகிறதெல்லாம் அன்சர்டைன். நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஆனால் நீங்கள் வாங்கின வட்டியும் அசலும் நீங்கள் தூங்குறப்பையும் கூடிக்கிட்டே போகும். நீங்கள் அதை ரீபே பண்ணியே தீரணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் கடன் அக்வயர் பண்ண. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட பவருக்கு மீறி நீங்கள் கடன் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா அப்போதான். ஃபிஃப்த்து வந்து டெட் இஸ் டபுள் எட்ஜ் ஸ்வார்டு. ஓகே, இப்போ இது என்ன சொல்ல வரேன்னா, கடன்கிறது ரெண்டு முனையிலையும் ஷார்ப்பா இருக்கிற ஒரு கத்தி மாதிரி. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க கடன் வாங்கி தான் பணக்காரனா போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று மட்டும் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க வாழ்க்கையில திரும்ப அதுக்கடுத்து கடன் தான் வாங்க போறீங்கிறத எழுதி வச்சுட்டு ஆரம்பிங்க. நான் வந்து தொழில் ஆரம்பிக்க போறேன், 10 லட்ச ரூபா கடன் வாங்கி ஆரம்பிக்க போறேன், ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணலாம். பட் அது உங்களுக்கு என்னைக்குமே அது அலோவ் பண்ணாது. ஏன்னா நீங்க 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பீங்க, 5 வருஷத்துக்கு தொழில் நல்லா போயிருக்கும். அதை அடைக்க போற டைம்ல திடீர்னு தொழில் டல்லாகும். தொழில் டல்லாகிற டைம்ல நமக்கு சும்மா இருக்க தோணாது. அப்ப திரும்ப அதை ரீஃபைனான்ஸ் பண்றதுக்கு திரும்ப நம்ம இன்னொரு 10 லட்சம் வாங்க. இப்படி க்ரோ ஆகிட்டே இருக்கும். அனுபவத்தில் சொல்கிறேங்க, சீரியஸாக சொல்கிறேன் நான். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப 99% ஆஃப் த பீப்புள் கடன் வாங்கி அடுத்தடுத்து அதை கடனை திரும்ப வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஈவன் அப்படிதான் எல்லா பிஸ்னஸ்மாரும் ரன் பண்ணிருக்காங்க. ஈவன் அம்பானிலேருந்து, அதானிலேருந்து, ஈலான் மஸ்க்லேருந்து, ஈவன் அண்ணாச்சிலேருந்து நான் ஸ்டார்டிங் சொன்ன எல்லாருமே கொஞ்சமாக கடன் வாங்க ஸ்டார்ட் பண்ணவங்க தான் மேலும் கடன் வாங்கிக்கிட்டே இருந்து தான்
ஒரு ஸ்டேஜில் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு அவ்வளோ கடனில் போய் நிற்பாங்க. ஸோ பி ப்ரிப்பேர்டு. நீங்கள் கடன் வாங்கி தான் வளர போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடன் தான் மேலும் மேலும் வாங்குவீங்க. அதை நீங்கள் மென்டலி நீங்கள் எதை ஃபேஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறத ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. அதுக்கான ரிஸ்க்கை டாலரேட் பண்ண முடியுமா? ஏன்னா கடன் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சும்மாலாம் நீங்கள் இருந்துட முடியாது. ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதுக்கான ரெவன்யூவை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினச்சி பண்ணிட்டுருப்பீங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நீங்கள் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கடன் வாங்கினீங்கன்னா திரும்ப மேலும் மேலும் கடன் வாங்க வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பி ப்ரிப்பேர்டு. ஓகே, கன்க்ளூஷன் பாட்டுக்கு வந்தாச்சு. சரி, நான் இப்போ கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதாடா? நான் என்ன தானே பண்ணணும்? நான் இவ்வளோ நேரம் ஒரு 10 காமன் நேரம் வீடியோ பார்த்துருக்கேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஆன்சர்ஸ் தான். இப்போது நான் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணுமா ஸ்லோவாக க்ரோ ஆகணுமா? இப்போ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணுமா கடன் பக்கம் போங்க. ஸ்லோவாக க்ரோ ஆகணுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காம்பவுண்டிங் பக்கம் போங்க. இப்போது நான் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு ஹை ரிஸ்க் இருக்கும். ஆனால் நீங்கள் காம்பவுண்டிங் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு மினிமல் ரிஸ்க் தான் இருக்கும். அண்ட் இது பக்கம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, இப்போது லோன் பக்கம் போயிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களோட பிஸ்னஸை. ஆனால் நீங்கள் காம்பவுண்டிங் பக்கம் போயிட்டீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் பிஸ்னஸை ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட, மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட போதும். ஓகேவா? பட் நீங்கள் லோன் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கான டைம் மேபி கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் காம்பவுண்டிங் பக்கம் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் க்ரோ ஆக முடியுமே தவிர்த்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் க்ரோ ஆக முடியாது. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக அதுக்கு ஏற்ற மாதிரி அதிக ரிஸ்க் இருக்கிறதும் இந்த லோனில் அண்ட் லோ ரிஸ்க் இருக்கிறது இந்த காம்பவுண்டிங்கில் தான். இந்த காம்பவுண்டிங்கை பற்றி யாருமே சொல்லாத அளவுக்கு ஓரளவு தென்னந்தெளிவாக என்னென்ன வேஸ்லலாம் வளரலாம்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் ஐகானில் கொடுக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு மணிங்கிறது கடன் தானா, அந்த கடனை வச்சு பணக்காரங்க எப்படிலாம் வளர்றாங்கங்கிற ஒரு ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் நிறைய என்னோட சப்ஸ்கிரைபரே ஒருத்தரை கேட்டிருந்தார், இந்த மாதிரி கடனை வச்சு தான் நான் வளரணுங்கிறது தான் என்னோட மோட்டோ, ஸோ அதை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் ஏற்கனவே இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. அண்ட் இதை பற்றி மணி சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்கேஸ் இல்லை ப்ரோ இந்த டாப்பிக்லாம் பற்றி பேசுங்கன்னு எதுவும் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃபர்தராக நான் அதுக்கடுத்தடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ரிலேட்டடாக ஃபுல்லாக ஓரளவு நான் கவர் பண்ணிட்டு அடுத்து திரும்ப ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ரிலேட்டடாக அதுக்கடுத்து ஃபர்தராக நான் கவர் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓகே ப்ரோ அதை டன் பண்ணுங்க, இல்லாட்டி இப்படி ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு வரிசையா போட ட்ரை பண்ணுங்க. இந்த ஐடியாஸ்ல இந்த பிளேலிஸ்ட் படி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க, மணி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பிகினர்ஸ், ட்ரேடிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படி கிரியேட் பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா சஜஷன் கொடுங்க. நான் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Hi friends, in the cut.